நிறைய திருக்குறள் எழுதிட்டே இருக்கேன் விஜய்க்காக. ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துவிடவா? த்ரீசா, கீர்த்தி சுரேஷ், கோவா ட்ரிப்பு, இவற்றிற்கெல்லாம் விஜய் முதற்றே உலகன்னு ஒரு நேற்று ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க. தெரியுதா? திருவள்ளுவர் எல்லாரும் மறந்து போயிருந்தான். எங்காலு நேத்து ஒரே ஒரு குறள் சொன்னார். எழுதி கொடுத்தது அவர் எழுதுனதுங்கிறேன். திருப்பி திருப்பி எழுதி கொடுத்தாருன்னு என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. அவர் என்ன சிந்திக்க தெரியாதவரா இல்ல படிக்க தெரியாதவரா? பெஸ்ட் கிரியேட்டர் இன் தி வேர்ல்ட். ஓ, எதுல கிரியேட்டர்? எதுல கிரியேட்டரா? ஏங்க கிரியேட்டருங்க. அதான் எதுலங்க? எல்லாத்துலயும் இந்த தொழில நான் கிரியேட்டர், இந்த தொழில நான் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா ஓகே. சினிமால நீங்க கிரியேட்டரா எப்படி சொல்லுங்க? சினிமால ஒரு டைரக்டர் எழுதி கொடுப்பாரு, நீங்களும் ஒரு டைரக்டர், அவரோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. தலைவா அது என்ன பண்ணாது? தலைவா படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த படம் ரிலீஸுக்கு போய் கையெல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. சரி, அதை ஒரு கிரியேட்டர் சொல்லலாம். ஒருவோட தலைவா படத்தில் நீங்க ஓட எழுதி கொடுத்துருக்கலாம் கிரியேட்டரா. ஸோ அதான் எதுல கிரியேட்டர் சொல்லுங்க விஜய். ஏங்க திருக்குறள் மாற்றி திருத்தி எழுதினார் இல்லைங்க? அவர் எழுதணுங்க, சத்தியமா இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ராஜ்மோகன் எழுதி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே? ஆமா. என்ன அப்படி சொல்றீங்க? என்னால் நம்ப முடியல. அம்மா சத்தியமா? எந்த அம்மா? புரியல. இல்லை, எந்த அம்மான்னு கேட்குறேன். சின்னம்மாவா, ஜெயலலிதா அம்மாவா, ஏகப்பட்ட அம்மா? இல்லை, ஏகப்பட்ட அம்மா இருக்குன்னு சொல்ல. இல்லை, என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? அம்மா சத்தியமானா ஸ்ட்ரைட்டா அம்மா சத்தியம் தானே சொல்லணும். எந்த அம்மாங்க? ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்ல இருக்கு. சின்னம்மா இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, பிரியமலாதா அம்மா இருக்காங்க, ஏகப்பட்ட அம்மா இருக்காங்க. எந்த அம்மான்னு சொல்லுங்க.